Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 762 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டில் அந்த பெக்கம்ஸ் லூசுத்தனமா அந்த ஸ்டார்ஹேட் லூஃபியை நான் பழி வாங்காம விடமாட்டேன்னு தொண்டைகளையே கத்திக்கிட்டு இருந்தால எல்லாம் கொஞ்சம் பொறுமையாடுறா அவசரப்படாதன்னு எவ்வளவோ சொல்லுவாங்க. ஆனா அவன் கேட்கவே மாட்டான். என்ன விட்டுங்க, இன்னைக்கு அவனுங்களை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன், அவனுங்க இப்படி பண்ணிட்டானுங்களா அப்படி பண்ணிட்டானுங்களான்னு பச்சையா திட்டுவான். அவனுங்க டே அவசரப்படாத, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபேமிலிங்க எல்லாருமே பத்திரமா இந்த கோட்டையில தான் இருக்காங்க, எந்த உயிருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, அப்படி எங்க எல்லாத்தையும் காப்பாத்தினதே ஸ்டார்ஹேட் தாண்டா லூசு பயலாமா அவனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். என்ன இவனுங்க உளர்ற ஒருவேளை காதை அடைச்சுக்கிச்சா மறுக்கா சொல்லுங்க, நிஜமாவே அவனுக்கு தான் காப்பாத்தினானுங்களான்னு ஆமாம்பானுங்க. இங்க இந்த கப்போன் என்னத்தையோ வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கான், என்னதான் யோசிக்கிறான்னு தெரியல. அதுக்கப்புறம் பெக்கம்ஸ் ஊருக்குள்ள போய் அவங்க அம்மா அப்பா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லாத்தையுமே மீட் பண்ணுவான். அதே நேரம் இந்த கப்போனு ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருப்பான். பெக்கம்ஸை பார்த்தவொடனே எல்லாத்துக்குமே பழைய மெமரிஸ் எல்லாம் வருதாமா, அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்குதும்பாங்க. ஏண்டா உடம்பு பூரா செதைச்சிட்டு வந்துட்டு சந்தோஷமா இருக்கேன்னு மட்டும் சொல்லாதீங்கடா, நேக்கு கஷ்டமா இருக்குதுன்னு தேம்பி அழுவான். வந்து சிட்டியோட நிலைமையை பார்த்த உடனே அவனுக்கு நெஞ்செல்லாமே நின்னு போச்சு. இப்ப இவங்களை பார்த்த உடனே தான் அவனுக்கே நிம்மதியாச்சாமா. எல்லாரும் மறுபடியும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஸ்டார்ஹேட்ஸ் தான் எங்களை காப்பாத்தினாங்க, அவங்க மட்டும் வரலன்னா கண்டிப்பா நாங்க செத்துருப்போன்னு. A to Z என்னென்னலாம் நடந்துச்சோ எல்லா விஷயத்தையும் ஒரு துரும்பு கூட மிஸ் ஆகாம அப்படியே அக்கா ஆணி வேற பிரிச்சு சொல்லிடுவாங்க. உடனே ஆனந்த கண்ணியில அழுது புலம்பிட்டு இருப்பான்னு வைங்க. என்னடா சத்தம் கேக்குது, நீங்க நம்பி எட்டி பாப்பா. பார்த்த உடனே அவளுக்கு பீதி ஆயிரும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அந்த பிக்மமோட ஆளுங்கன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை தானே. அதே நேரம் அங்க பெக்கம்ஸ் அந்த பீஸ்ட் பைரட்ஸ்களை நான் கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டேன், என் கையால தான் அவனுக்கு சாவுன்னு சொல்லி காட்டுக்கு கத்திக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனோட வீட்டு மேலேயே கைய வச்சிட்டாங்கல்ல, எப்படி அவன் சும்மா விடுவான். வாண்டா பார்த்துட்டு பெக்கம்ஸ் இவனும் எங்க கூட்டத்தை சேர்ந்தவன் தான் சொல்லுவா. ஓஹோ மேட்ரு அப்படி போதான்ட்டு சஞ்சய காட்டுவாங்க. மண்டை மூஞ்செல்லாம் வீங்கி போய் இருக்கும். நமி அடிச்ச அடி அப்படி. அங்க சீசர் பயந்து நடுங்கிட்டு இருப்பான். இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா என்னை தூக்கிட்டு போயிருவாங்க, அதனால பிளீஸ் என்னைய மட்டும் அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடாதீங்க, எப்படியாச்சும் தடுத்துருங்க அம்மா. ஆனா சஞ்சி தெளிவா சொல்லிடுவான், டே எரும மாட்டு பையல, டோஃப்ளமிங்கோக்கு எதிராக இருந்த ஒரே ஒரு ட்ரம்ப் கார்டு நீ மட்டும்தான், அவனையே லூஃபி அங்க போலா காட்டிட்டான், இதுக்கப்புறம் நீ இருந்தா என்ன செத்தா எங்களுக்கு என்னமா. அட பாவி சண்டாளா, என்னடா இப்படி கழட்டி விடுறீங்க, நானும் உங்க ஃப்ரெண்ட் இல்லையா, என்ன நீங்க அப்படி விடலாமா, தாலே லாலாமா செவனிய பேத்துருவேன், நீ நானும் என்னைக்கடா ஃப்ரெண்ட் ஆனா வீணா போனவனே. சரி எதுக்கு பிக் மாமா பார்த்து இப்படி பதறிட்டு இருக்க, அப்படி என்ன பண்ண கொஞ்சம் தெளிவா சொல்லு, அவ்வளவுதானே இந்த சொல்லிடுறேன்னு எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுவான். என்னன்னா இவன் பண்ற ரிசர்ச்சை அவளுக்கு ஆஃபர் பண்றதா சொல்லியிருப்பான். ஆனா தலைவர் அந்த விஷயத்தை இன்னும் செஞ்சு முடியவே இல்லை. அவளே மண்ட சூடானவ, சொன்ன டைமுக்கு சொன்னதை ஒப்படைக்கலைன்னா வாயில் அள்ளி போட்டு சவச்சு தின்றுவான். அடுத்தடுத்து அவகிட்ட பொய்யா சொல்லி அலையேக்கா எஸ்கேப் ஆயிட்டு இருந்தான். ஏன் அப்படின்னா இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இவன் கூட இருக்கிறது டோஃப்ளமிங்கோ. ஆனா இப்பதான் அவன் இல்லையே, சீசர் கையில கிடைச்சான்னா வச்சு பிதிக்கிடுவான். இப்போதைக்கு அவங்களுக்கு தேவை சீசர் மட்டும்தான். அப்படின்னா உன் நிலைமை இன்னும் சீரியஸ் தான்பா. ஆனா மைண்டுக்குள்ள நம்மளால என்ன யோசிச்சுட்டு இருப்பானா, இதுக்கு முன்னாடி ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல ஒரு பஞ்சாயத்து ஆச்சு ஞாபகம் இருக்கா, அதான் லூஃபியும் பிக்மாமும் போன்ல பேசினாங்களே, அதுல லூஃபி இருந்துட்டு இனிமேட்டெல்லாம் ஃபிஷ்மேன் ஐலாண்ட உன் கையில ஒப்படைக்க முடியாது, இனிமேட்டு இது என்னோட டெரிட்டோரி, நான் நியூ வேர்ல்டுக்கு உன்னைய உதச்சே ஓட உள்ள உடுவேன்னு சொல்லி பயங்கரமா பஞ்சாயத்து எழுத்து வச்சுட்டு வந்தான். இதுல வேற இவங்க அட்டாக் பண்ணி அவங்க ஷிப்பையுமே கண்ணா பின்னான்னு கண்டம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இவங்களை டார்கெட் பண்றது யாரு, பிக் மாம். கண்டிப்பா உசுரை எடுக்காம விடமாட்டா, விரட்டி கொள்ளுவான். அப்ப சாவு கன்ஃபார்ம் தானான்னு ப்ரூக்கு பதறுவான். அதுக்கப்புறம் தான் யோசிப்பான், நம்ம தான் ஆல்ரெடி செத்துட்டமேன்னு. காமெடி பண்றேன்னு கண்ட நேரத்துல தான் கடுப்பேத்திட்டு இருப்பான். இப்ப எல்லாத்த விட பீதியில இருக்கிறது சீசர் தான். உடனே சீசர் என்ன பிளான் பண்ணுவான்னா, நேரா செஞ்சுக்கிட்ட போய் நம்ம வேணா சேர்ந்து வேலை பார்க்கலாம், அவங்க எல்லாத்தையும் காலி பண்றதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, எல்லாம் யோசிச்சு பாருன்னு வில்லத்தனமா ஒரு ஐடியா கொடுப்பான். என்னன்னா இப்ப பிக்மாம் பைரட்ஸ்ல இருந்து 2 பேர் தான் இங்க வந்திருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையும் இவங்க 2 பேரும் போய் காலி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பாய்சன் கேஸை யூஸ் பண்ணி அவங்க மொத்த பேர்த்தையும் காலி பண்ணிடலாம். எப்படி என்னுடைய பிளான் ஓகேவான்னு கேட்டுட்டு வில்லத்தனமா சிரிப்பானா. ஆனா சஞ்சய் அவன் பேசுறதெல்லாம் கண்டுக்க மாட்டான். இப்ப இவன் இறங்கி சண்டைன்னு ஒண்ணு போட்டான்னா கீழே சந்தோஷமா இருக்க மக்கள் மறுபடியுமே பாதிக்கப்படுவாங்க. சோ அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதனால என்ன பண்ணிடுவான், நமி மத்தவங்க எல்லாத்தையும் இங்க இருக்க சொல்லிட்டு இவனும் ப்ரூக்கும் மட்டும் அவனுகிட்ட பேசுற கண்டிப்பா போறான். ஆனா இந்த சீசர் நான் சொல்ற ஐடியாவை கேள்றா, இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம், அவங்கள மூழ்கடிச்சிடலாம், நமக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள எல்லாரும் காலி, ஆஹா ஓஹாம்பா. சஞ்சி ஒண்ணு தேவையில்லாம நான் பழைய செருப்பை பிச்சுட்டு புது செருப்பை வாங்குற ஐடியால இல்ல இப்போதைக்கு, நீ திரும்ப இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் அப்புறம் புது செருப்பு வாங்க வேண்டியிருக்கும், பழைய செருப்பு பிஞ்சிரும், அதனால மூடிக்கிட்டு போயிருமா. இது வரைக்கும் கதையை கேட்டவனே இங்க எல்லாத்துக்கும் ஆடி போயிருச்சு. ஏன்னா 2 குரூப் இந்த ஃபேண்டம் ஐலாண்டா அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஒன்னு கைடோ, இன்னொன்னு இப்ப இந்த பிக் மாம். சரி சஞ்சி சண்டை போட்டானா, அப்படி போட்டிருந்தானா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பானே. அப்படி
அப்படி இப்படின்னு லூஃபி ஆர்வமா கேட்பான். ஏன்டா எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டைன்னு நேரா எம்பரஸ் கிட்டே போற, பேசாம இருறாம்பா. அட அதான் சண்டை ஆல்ரெடி இழுத்துட்டு வந்தாச்சே, இதுக்கப்புறம் பேசாம இருந்து என்ன ஆக போகுது. சரி இப்ப மறுபடியும் கதைக்குள்ள வருவோம். தஞ்சியும் புரூக்கும் என்ன பண்ணிட்டாங்க, ரைட் பிளாங்க் கோட்டைக்குள்ள பஞ்சாயத்து வேண்டான்னு சொல்லி அங்க இருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்து காட்டுக்குள்ள தான் சண்டையை போட்டுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் சஞ்சய் தான் தெளிவா பேசுவான். பிக் மம் பைரட்ஸுக்கு முதல்ல என்ன வேணும்னு சொல்லுங்க, அண்ட் தேவையில்லாம எந்த பிரச்சனையும் கிளப்பாதீங்கன்னு வேற சொல்லுவான். ஏன்னா ஆல்ரெடி இந்த கண்ட்ரியில இருக்க மக்கள்லாம் பயங்கரமா ஹர்ட் ஆயிருக்காங்க. மறுபடியும் ஏதாச்சும் பண்ணி ஹர்ட் பண்ணா அவங்க தாங்க மாட்டாங்க. சோ ஏதாச்சும் முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னா என்கிட்ட முதல்ல பேசுங்க. அப்படி அந்த பேச்சுவார்த்தை பத்தலையா, இந்த கண்ட்ரிக்கு வெளியில நம்ம இந்த பஞ்சாயத்தை வச்சுக்கலாம். ஏன்னா நாங்க எங்கேயுமே ஓடவும் போறதில்ல, ஒலியவும் போறதில்ல, ஓகேவான்னு சொல்லி கேட்ட உடனே எல்லாம் மாத்தி மாத்தி டெரரா கூடுவானுங்க. வச்சு ஒரு பெரிய கலவரமே உருவாக போகுதுன்னு பார்த்தா அந்த பெக்கம்ஸ் சஞ்சியை கட்டி பிடிச்சி காட்டு கத்து கத்தி கதறி கதறி அழுவான். நான் உனக்கு தேங்க்யூ சொல்லதான்ப்பா வந்தேன், சண்டை போட வரலப்பா, சண்டை போட வரலன்னு. இந்த ட்விஸ்டை யாருமே எதிர்பார்க்கல. அப்படியே சஞ்சியோட காலில் விழுந்து என் கண்ட்ரி இந்த ஒரு நிலைமைக்கு வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா அப்படி ஒரு நிலைமையில இருந்த என் கண்ட்ரியை நீங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாத்திருக்கீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்றேன், அந்த கடமைப்பட்டிருக்கேன். எங்களுக்கு பிக் மம் கிட்ட இருந்து ஆர்டர் வந்திருக்கு இந்த மாதிரி சீசரை கேப்சர் பண்ணணும்னு. சோ அதனால நீங்க அவனை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க பாட்டுக்கு போயிருங்க. நான் பிக் மம் கிட்ட உங்களை நான் போட்ட விட்டுட்டேன், எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு சொல்லி சமாளிச்சிடறேன்மா, நீங்க கவலைப்படாதீங்க அப்படி இப்படின்னு. இவங்களுக்கே ஷாக் ஆயிரும், என்ன இவன் நமக்கு இவ்வளவு ஃபேவரா இறங்கிட்டானேன்னு. ஆனா அந்த கப்போனு, ஏண்டா உனக்கு என்ன மூளைகீழ மழுங்கி போச்சாடா மாங்கா மாட்டையா, தேவையில்லாம உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் இங்க உள்ளுக்குள்ள கொண்டு வராத, நம்மளோட மிஷன் என்னமோ அதைத்தான் பண்ணணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லுவான். பெக்கம்ஸ் பச்சை பச்சையா திட்டுவான், டேய் நீ எல்லாம் இப்ப வந்தவன்டா, எனக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு நீ சொல்லி தராத, எந்த ஒரு பனிஷ்மெண்ட்னாலும் நான் ஏத்துக்கிறேன், நீ மூடிக்கிட்டு போடா புடலங்காய். அவங்க என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு இந்த கண்ட்ரியவே காப்பாத்தி இருக்காங்க, அவங்களுக்கு இதை கூட செய்யலன்னா நான் மனுஷனே இல்ல, கண்டிப்பா அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியே தீருவேன்னு கதறி கதறி அழுவான். ஆனா அந்த கெப்போனு, போடா பொடலங்கா நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லி கையை நீட்டி சும்மா பட்ட 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 பட்டன்னு சுடுவான். கையில இருந்து ஏகப்பட்ட புல்லட்ஸ் வருது. அப்படியே பட்ட 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 பட்டன்னு பெக்கம்ஸ் கதற கதற அவன் முதுகுல புல்லட் இறங்கும். நம்மால எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவானுங்க, என்னடா ஸ்பாட்ல அவன் ஆளியே அவன் போட்டு தள்ளான்னு. அப்படியே பெக்கம்ஸ் முடியாம காட்டுத்தனமா கத்துவான். இப்போ இவன் இப்படி சுட்டுட்டான்ல, இனிமேட்டு பிளேட்டை மாத்தி போடலாம்ல, அதான் ஸ்டார் ஹேட் தான் இவனை கொண்டுட்டாங்க அப்படி இப்படின்னு. சரி என்ன நடக்க போதோ தெரியல, என்னவும் ஏதாவுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.